ஹாய், நான் இன்றைக்கி ஒரு கேக்கு செய்ய போகிறேன். நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, எண்ணெயோ வெண்ணெயோ எதுவுமே இல்லாமல் நான் ஒரு கேக் செஞ்சிட்ருந்தேன். இந்த டைம் நான் எண்ணெய் சேர்த்து தான் இந்த கேக் செய்கிறேன். இனி இதுக்கு என்னென்ன தேவைன்றது பார்க்கலாம். மைதா 300 கிராம், சர்க்கரை பொடி பண்ணது 250 கிராம், முட்டை 8, ஆயில் 150 மில்லி, பேக்கிங் பவுடர் 2 டீஸ்பூன், வெனிலா எசன்ஸ் 2 டீஸ்பூன். இனி இந்த கேக் எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நான் இந்த முட்டை வெள்ளையும் மஞ்சளும் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்குறேங்க. முதல்ல நம்ம இந்த முட்டை வெள்ளையை நல்லா பீட் பண்ணி எடுத்துடலாம். நான் இந்த சர்க்கரை பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் பாதி சர்க்கரையை நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பீட்டர் ஃபுல் ஸ்பீடில் போட்டுட்டு நல்லா பீட் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இப்போ முட்டை வெள்ளை நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நான் இப்போ இதை எடுத்து வைக்கிறேன். இப்போ நம்ம முட்டை மஞ்சள் நல்லா அடிச்சு எடுத்துடலாம். இனி நம்ம இதில் பொடி பண்ண சர்க்கரை மீதி வச்சுருக்கிறோம் இல்லையா, அதை சேர்த்து நல்லா பீட் பண்ணிடலாங்க. இப்போ நான் வெனிலா எசன்ஸ் சேர்த்து கொடுக்குறேன். இப்போ எசன்ஸ் எல்லா இடம் ஆகிற அளவுக்கு ஒரு முறை பீட் பண்ணிடணும். இப்போ நம்ம இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பட்டர் கூட சேர்த்து இந்த கேக் செய்யலாங்க, அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சேர்த்து நல்லா ஒரு முறை பீட் பண்ணிவிடுங்க. நான் ஒரு 15 வருஷம் முன்னாடி இருந்தே கேக்கெல்லாம் பேக் பண்ணியிருந்தேங்க. அப்போத்துக்கு என்கிட்ட ஓவனெல்லாம் கிடையாது. அப்போ நான் யூஸ் பண்ணாத ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அது உள்ளே கொஞ்சம் மணல் போட்டு நல்லா சூடு பண்ணிவிட்டு கேக்கு மாவு ஊற்றின பாத்திரம் அது மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே நல்லா ஒரு மூடி போட்டுட்டு அந்த மூடி மேலே நெருப்பு போட்டு தாங்க நான் கேக்கு பேக் பண்ணியிருந்தேன். அந்த மாதிரி என்கிட்ட பீட்டரெல்லாம் அப்போத்துக்கு கிடையாது. நான் மிக்ஸி ஜார் தான் அதுக்காக யூஸ் பண்ணியிருந்தேங்க. கேக்கு செய்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் நான் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அதில் நல்லா அடித்து எடுத்து தான் நான் கேக்கெல்லாம் செஞ்சுருந்தேங்க. உங்களுக்கு ப்ரெஷர் குக்கரில் கூட கேக் செய்யலாம். நீங்கள் மணலுக்கு பதிலாக தூளுப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இப்போ எல்லாமே நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், நான் இந்த மைதாவில் பேக்கிங் பவுடர் போட்டு வச்சுருக்குறேங்க. இது நல்லா கொஞ்சம் ஜெலிச்சு எடுக்கணுங்க. நாங்கள் மைதாவும் பேக்கிங் பவுடரும் ஜெலிச்சு எடுத்துருக்குறேங்க. இனி இது கொஞ்சம் கொஞ்சமாக இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கணுங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகிட்டுருக்குது. இப்போ நம்ம முட்டை வெள்ளை அடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அது இதில் சேர்த்து கொடுத்துடலாங்க. அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க சேர்த்து கொடுக்கணும். இப்போ இது எல்லாமே நல்லா சேர்த்தாச்சு. இனி நான் இதை கேக் டின்னில் ஊற்ற போகிறேங்க. பாருங்கள், இந்த கேக் டின்னில் நான் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதில் ஒரு பட்டர் பேப்பரை போட்டு வச்சுருக்குறேங்க. நான் இங்கே 2 கேக் டின் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்குறேங்க. இப்போ இந்த 2 கேக் டின்னிலும் நம்ம இந்த மாவு ஊற்றிடலாம். இனி இது மெல்லமாக கொஞ்சம் டேப் பண்ணிவிடுங்க. அதுக்குள்ளே இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாம் வெளியே வரதுக்காக தாங்க இப்படி செய்கிறது.
இன்னும் நம்ம இதை 150 டிகிரியில் சூடு பண்ணி வச்சுருக்கிற ஓவனில் வச்சு 30 நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுக்கணுங்க. பாருங்கள், நம்ம கேக்கெல்லாம் ரொம்ப நல்லா பேக் ஆகிட்டுருக்குது. இது நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு இது அப்படியே இந்த பாத்திரத்துக்குள்ளவே வச்சு சூடார வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது பாத்திரம் ரிமூவ் பண்ணிவிட்டு என்னுடைய பட்டர் பேப்பரெல்லாம் எடுத்துடலாங்க. நான் இந்த கேக்கு டெக்கரேட் பண்ணுறேங்க. அதுலேயும் அடுத்த வீடியோ நான் போடுறேன். பாருங்கள், நான் கொஞ்சமாக தான் மாவு ஊற்றி வச்சேன். எவ்வளோ அழகாக நல்லா பொங்கி வந்துட்டுருக்குது பாருங்கள். நீங்கள் எல்லோரும் இது செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்க எல்லாம் ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிற ஒரு கேக்கு தாங்க இது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு அப்போதுக்கு அப்போவே பார்க்க முடியும்.